இன்றைக்கி நம்ம வந்து நெத்திலி மீனை வச்சு ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக நெத்திலி 65 எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி 65 ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சின்ன நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். பெரிய நெத்திலி மீனை விட சின்ன நெத்திலி மீன் எடுத்தோம்னா உள்ளே இருக்க முள் எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தைரியமாக அந்த மீனை கொடுத்து சாப்பிட சொல்லலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச நெத்திலி மீன் வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த நெத்திலி 65 ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான மசாலாக்களை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே. இது வந்து நம்மளோட விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சக்கருவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளைக்கரு தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு. கடைசியாக இந்த மசாலாக்களுக்கும் அந்த மீனுக்கும் தேவையான அளவு உப்பு மொத்தமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த நெத்திலி மீனை வந்து இது கூட சேர்த்து மீன் உடையாத அளவுக்கு மெல்ல அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மீன் வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால மெல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் மீனை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற விட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் வந்து மசாலாவோட நல்லா ஊறி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மீன் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கணும். மொத்தமாக நம்ம போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கின்றோம். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக அதில் போட்டுக்கணும். மீன் போடும்போது அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் தான் மீன் வந்து நிதானமாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி மீனை எண்ணெயில் போட்ட உடனேயே நம்ம கரண்டினால் கிளறி விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனை கரண்டினால் அந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் அந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த மீனோட ஒட்டி நல்லாயிருக்கும். மீனோட 2 பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி கரண்டினால் இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விடணும். ரொம்ப சின்ன மீன்கிறனால இது வேகிறதுக்கு அதிக நேரம்லாம் எடுத்துக்காது. அந்த நல்ல அந்த நுரை அடங்கி வரும்போது மீனை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து உடனே வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி மீதம் இருக்க மீனையும் நம்ம பொறுமையாக ஒன்றொன்னா போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு நெத்திலி 65 வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இது ஆறி போய் சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் எடுத்துக்கணுங்கிற கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த நெத்திலி 65 நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.